காவேரி, வேதா 2 பேருமே இருக்காங்க. அப்ப டைனிங் டேபிள்ல சாப்பிடவே இல்ல. வேதா ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிக்கிட்டே அப்படியே தூங்குறாங்க. "என்ன ஆச்சு வேதா? அவங்க பார்த்தா வரா மாதிரி தெரியல. நீ சாப்பிடு" அப்படின்னு சொல்றாங்க. "இல்ல அவங்க இல்லாம சாப்பிட எனக்கு ஒரு மாதிரி இருக்கு. நான் தன்விக்கு ஊட்டியே பழகிட்டேம்மா" அப்படின்னு சொல்லிட்டு வேதா சொல்றாங்க. "சரி, தன்வி இல்லன்னா என்னம்மா? நீ இருக்கல்ல, நான் உனக்கு ஊட்டுறேன்" அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாடுலாம் ஊட்டுறாங்க. அப்படியே பயங்கரமா ஃபீல் பண்றாங்க காவேரி. தான்விய ரங்கநாயகி கூட்டிட்டு போய் நான் தூங்க வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போறாங்க. விக்ரமும் தூங்குறாரு. 2 பேருமே காலைல வந்து என்ன தன்வி அதுக்குள்ள வந்துட்டியா அப்படின்னு சொல்லிட்டு விக்ரம் கேட்குறாரு. ஆமா நான் வந்துட்டேன். நைட்டெல்லாம் எனக்கு தூக்கமே வரல தெரியுமா? அம்மா இல்லாம எனக்கு எவ்வளோ கஷ்டமா இருக்கு தெரியுமா? அப்படின்னு சொல்லிட்டு தன்வி சொல்றாங்க. அதுக்கு விக்ரம் சொல்றாரு. எனக்கும் தான் நானும் தான் சரியாவே தூங்கல. கண்ணெல்லாம் பாரு எப்படி இருக்கு. எனக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு விக்ரம் சொல்றாரு. என்னப்பா பண்றது? அம்மாவை எப்படிப்பா வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வரது? அப்படின்னு சொல்லிட்டு தன்வி சொல்றாங்க. சரிப்பா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கூட்டிட்டு போறாரு. பால் குடி தன்வி அப்படின்னு சொல்றாரு. ஐயோ! எனக்கு பாலெல்லாம் வேண்டாம். எனக்கு வேதா வந்தா தான் நான் பால் குடிப்பேன் அப்படின்னு சொல்றாங்க. சரி வேதா வர வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விக்ரம் சொல்றாரு. அத கேட்டோனே ரங்கநாயகி பயங்கரமா கோவம் வருது. என்ன சும்மா எப்ப பார்த்தாலும் வேதா வேதான்னு சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா கோவப்படுறாங்க. அப்போ அப்படியே அமைதியா இருக்காங்க. இப்ப என்னதான் பண்றது? ஏதாச்சும் ஒண்ணு பண்ணி அம்மாவ வர வைக்கணும்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு தன்வி சொல்றாங்க. சரி நான் உனக்கு ஒரு ஐடியா தரேன். நீ அதே மாரி பண்றியா? அப்படின்னு விக்ரம் கேட்குறாரு. அப்போ அம்மா வரணும்னு உங்களுக்கு தான் இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு தன்வி சொல்றாங்க. ஆமா நீங்க 2 பேர் இருந்தா தான் எனக்கும் சந்தோஷமா இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. சரி நீங்க சொல்ற மாரி நான் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு தன்வி சொல்றாங்க. அதே மாரி சாப்பாடு ஊட்டுறாங்க. ஊட்டும்போது விக்கல் வருது. ஐய்யய்யோ! என்ன விக்கல் வருதுன்னு சொல்லிட்டு தண்ணி குடுக்குறாங்க. அப்ப கூட நிக்கவே இல்ல. வேதா டாக்டர் கூட்டிட்டு வந்தா உடனே சரி பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு விக்ரம் சொல்றாரு. சரின்னு போயிட்டு வேதாவ கூட்டிட்டு வராங்க. விக்கல் உடனே சரியாயிடுச்சு. சாப்பாடு ஊட்டுறாங்க. நானே ஊட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வேதா தன்விக்கு சாப்பாடுலாம் குடுக்குறாங்க. இதெல்லாம் ரங்கநாயகி பார்த்துட்ருக்காங்க. அப்படி பார்க்குறாங்க. ரொம்ப சந்தோஷப்படுறாங்க 2 பேருமே. அப்போ விக்ரமோட அம்மாவும் பார்க்குறாங்க. அங்கேருந்து வேதா வீட்டுக்கு வந்துட்டாங்க. அப்ப ரங்கநாயகி யோசிக்கிறாங்க. அப்ப கண்டிப்பா தன்விய பார்த்துக்கிறதுக்கு வேதா இருந்தா தான் கரெக்ட்டா இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வராங்க. வந்த உடனே காவேரிக்கு பயங்கரமா கோவம் வருது. "இங்க பாரு வேதா, நீ வீட்டுக்கு வா. வந்து எப்பவும் போல வேலை செய். தன்விய பார்த்துக்கோ" அப்படின்னு சொல்லிட்டு ரங்கநாயகி சொல்றாங்க. அத கேட்டோனே பயங்கரமா சந்தோஷப்படுறாங்க வேதா. வீட்ல போயும் சொல்றாங்க. "கண்டிப்பா வேதா இங்க வந்து உன்ன பார்த்துப்பா" அப்படின்னு சொல்லிட்டு தன்வி கிட்ட தன்வி பயங்கரமா சந்தோஷப்படுறாங்க. "சூப்பர்" அப்படின்னு.